முதல்ல பால் விட்டுருக்கு, அது பொங்க வைக்க போகிறோம். வணக்கம். நாங்கள் வந்து எங்கள் வயலுக்கு வந்திருக்கோம். வயலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, தென்னை மரம் வந்து தென்னை பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து முதல்ல பாலை மாதிரி அப்படியே குறுத்து விடுது. அப்படி வந்தால் வந்து ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி வரும்போது அதை வந்து வெல்கம் பண்ணி வரவேற்று பொங்கல் வச்சு, அது ஒரு பரம்பரை மாதிரி, நம்மளோட பரம்பரை மாதிரி நல்லா வரணுன்றதுக்காக முதல்லேருந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வரும்போது நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். அது பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுறோம். நம்ம போய் பார்க்கலாம். என் பேர் அஜரஞ்சன், நான் ரொம்ப நல்ல பையன். என் பேர் ஹன்சிகா, நான் அவனோட நல்ல பொண்ணு. என் பேர் ஜெனிகாய், உங்கள் 2 பேரும் இப்படி நான் ரொம்ப நல்ல பொண்ணு. என் பேர் தேவேந்திரன், நான் எல்லாரும் நல்ல பையன். பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். இந்த தென்னை மரத்துக்கு மஞ்சள் துணியால் வந்து ஒரு ஆடை மாதிரி அணியணும். இங்கே தென்னை மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். இது எப்படி இந்த சடங்குன்னு பார்க்கும்போது, ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து பூப்படைதல் நடந்தால், ஒரு பெண் வந்து பருவ வயதை அடைஞ்சால், அதுக்கு எப்படி மஞ்சள் நீராட்டு விழா வைப்பாங்களோ அது மாதிரி புதுசாக இந்த இத்தனை தென்னை மரங்களை நாங்கள் 4 ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரத்தில் அப்படி இந்த தென்னம்பாலை குறுத்து வருவதனால் இதை வந்து வரவேற்று நம்ம பிள்ளை மாதிரி கொண்டாடணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ இந்த மஞ்சள் துணி மேலே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிறோம் என்றால், சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். இனி வரும் தலைமுறையெல்லாம் அதை பின்பற்றணும். எல்லா விஷயத்துலையுமே அது நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை நம்ம செய்யலாம். தென்னம்பாலை குறுத்து விட்டால் பொங்கல் வைக்கணுன்ற ஐதீகம்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரியே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. பொங்கல் பானை வச்சு அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். யாராவது பெரியவங்க யாராவது வருவாங்கன்னு நினச்சோம். எங்கள் அம்மாலாம் வரணும்னு நினச்சோம், வரவே இல்லை. சரி நம்மளே வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் காலையில் வச்சுருந்தோம். நிலாச்சோறுன்னு சொல்லுவோம்ல, நைட்டு நிலாச்சோறு சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் இங்கே காலையிலேயே சித்ரா பௌர்ணமிக்கு பொங்கல் சோறு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சம்பிரதாயங்களும் வழிபாடு இது எல்லாமே வந்து நாம் வந்து மகிழ்ச்சியை கொண்டாடணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். ஒரே மனநிலையில் இல்லாமல் கொஞ்சம் மாறி மாறி செயல்படும் என்பதற்காக தான் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னது. இதில் வந்து மூட நம்பிக்கையோ வேறு இல்லையோன்றலாம் சொல்வதுக்கு இடமே இல்லை. நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும், செய்யலாம். இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம்
இந்த மாதிரி செயல்கள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும், புது அனுபவத்தை ஏற்படுத்தும். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைங்களை ஈடுபடுத்தி விட்டால் அவங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். ஒரு வழியாக பொங்கல் கிண்டி வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டாச்சு. சுவையான பொங்கல் ரெடி. வாழை இலை அறுத்தாச்சு. வாழை இலை இல்லாத ஒரு சடங்கே இல்லை. பல்லையும் போடுறோம். 3 விதமாக பல்லையும் போடுறது. சுவையான பொங்கல், தென்னம்பாளை பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இது ஒரு புதுவிதமான அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு. இது மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் வச்சதே இல்லை. இதெல்லாம் மக்கள் சுற்றி உள்ளவங்க சொன்னாங்க, அதனால் அந்த முறையை நாங்கள் பின்பற்றினோம். எங்க அம்மா சாப்பாடுனா அள்ளிடும். இது பாத்தியா?